Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Amma ba'du, wa bil walidaini ihsana. எல்லா புகழும் அல்ல ஒருவனுக்கே உரித்தாகுக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களை 10 மாதம் மீண்டெடுத்த தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பர்க்கத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவராக கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெற்றோர்களின் கண்ணியம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறார், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் 2 சொர்க்கத்தை தந்திருக்கிறான். அவர்கள்தான் அம்மா, அப்பா. உலகில் அல்லாஹ்விற்கு அடுத்து யாராவது மன்னிக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் அம்மா, அப்பா. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. அப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக இருங்கள். இது அல்லாஹ்விற்கு மிகவும் மகிழ்ச்சியான காரியம் என்று. ஒரு சின்ன வரலாறு. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் சிரியாவிலிருந்து அந்தாக்கியாவுக்கு 800 மைல் தூரம் குதிரையிலே போறாங்க. போற வழியில அவருடைய குதிரை இறந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய குதிரை இறந்துருச்சு, நான் அந்தாக்கியாவுக்கு போகணும், என்னால நடந்து கூட போக முடியாது, ரொம்ப தூரமா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலையில ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் இடத்துல போய் கேளுன்னு சொல்றான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மலை மேல போறாங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. மூசா நபி வருவதை பார்த்துட்டு அந்த நபர் கேட்கிறாரு, என்ன மூசா, என்ன ஆச்சுன்னு. மூசாவை இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. ஆனா என்ன மூசா, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நான் வர வழியில என்னுடைய குதிரை இறந்துருச்சு, நான் அந்தாக்கியாவுக்கு போகணும், அல்லாஹ் கிட்ட கேட்டேன், அவன் உங்ககிட்ட போக சொன்னா, அதனாலதான் வந்தேன்னு சொல்றாங்க. உடனே அந்த நபர் மேகத்தை அழைக்கிறாங்க. மேகமே வா, வந்து மூசாவை தூக்கிக்கிட்டு போய் அந்தாக்கியாவை விட்டுட்டு வான்னு சொல்றாங்க. மேகமும் வந்துச்சு. வந்து மூசாவை தூக்கிக்கிட்டு போய் அந்தாக்கியாவை விட்டுட்டு வந்துருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய குதிரை இறந்துருச்சு, நான் அந்தாக்கியாவுக்கு போகணும்னு உன்கிட்ட தானே கேட்டேன், நீ அவரிடத்துல போக சொன்ன, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், மூசா, நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறதுக்கு தான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்றாங்க. மூசா கேட்கிறாங்க, என்ன அதிசயம்னு. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த நபருக்கு அந்த மேகத்தோட ஆற்றல் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? அந்த நபர் தான் வாழும் காலத்துல தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக இருந்தார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய் வஃபாத்தாவதற்கு முன்னே தனது பிள்ளைக்காக துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், எனது பிள்ளை என் தேவையை எப்படி எதிர்பார்த்து நிறைவேற்றினானோ அது போல எனது பிள்ளையின் தேவையை நீ எதிர்பார்த்து நிறைவேற்றுவாயாக. ஆமீன். நாம் வாழும் காலத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன்.